ஆதரம் அரசியல் கோமாளி ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி பாஜக ராஜா சொல்கிறாரு. ராஜா சொல்கிறார். யார் அவர்? அரசியல் கோமாளி ராகுல் காந்தியா? இது 2009 வந்த பத்திரிகை செய்தி. ராஜீவ்காந்தி கொலைக்கு சந்திராசாமி நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தடா சட்டத்தில் விசாரித்தது. தடா சட்டத்தில் விசாரித்தா ஒரு அந்த அதிகாரி சம்மந்தப்பட்டவன் ரோட்டில் போகிறவன் ஓஹோ இந்த கொலையில் சம்மந்தப்பட்டுருப்பானா அப்படி சந்தேகப்பட்டால் போதும், பிடிச்சிக்கிட்டு லாடம் கட்டிடுவோம். ஆனால் அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னப்புறமா அவர் பிடிக்கல. பாஜக பாய்ஸ் கம்முன்னு தான் இருந்தாங்க. இப்போ யார் கோமாளி? பாஜகக்காரங்க தான் கோமாளி. சரிதானா? அப்புறம் பாருங்க, இந்த அம்மா சொல்லுது. யார்? பிரியங்கா பார்லிமெண்ட்டில் சோனியா அவரது கணவர் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட போது தான் கண்ணீர் சிந்தினாராம். யார் கொண்டது? சந்திராசாமி பணம் கொடுத்தாரு, விடுதலை புலிகள் கொண்டாங்க. சந்திராசாமி ஏண்டி பிடிக்கல அப்படின்னு ஒரு ஆள் ஒரே ஒரு பார்லிமெண்ட்டில் எழுந்திரிச்சு ஏய் சந்திராசாமி அப்படின்னு சொன்னால் ஒன்றா அப்படியே உட்காந்து ஓடியே போயிடுவாவா? அதை கேட்க தெரியல. கோமாளி, அரசியல் கோமாளி யாருங்கப்பா கோமாளி? நீங்கள் தான் கோமாளி. எல்லாத்த விட சோனியா எல்டிடி தொடர்பு அப்படின்னு சொல்லி துக்குளுக்கில் வந்திருக்கு. 2022 30/11 கிளி நியூஸுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறா. கோவா மாநில தலைவர் அனுப்புகிறா சோனியா, இப்போ பிரபாகரனை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அதே மாதிரி சோனியாவோட அம்மா இத்தாலியிலேருந்து லண்டனில் போய் ஆண்டன் பாலசிங்கத்தை பார்த்துருக்கா அப்படின்னு செய்தி வருது. இப்போ யார் கோமாளி? யாருங்க கோமாளி? மோடி கோமாளி. மோடிக்கு அடிமைகள் நீங்கள் மொத்த பேர் கோமாளி. அவங்க காரியக்காரங்க. யார்? சோனியா வகையாக இருக்க பார்த்தீங்களா? அவங்க காரியக்காரங்க, சாதிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் கோமாளியாக தான் இருந்துக்கிட்டீங்க. சரி.